வணக்கம், இது உங்கள் சுகீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை துவையல். இந்த பிரண்டை துவையல் பொறுத்த வரைக்கும் டைஜஷன் ப்ராப்ளம், வாயு தொல்லை, உடல் சோர்வு, பல் ஈறுகளில் ப்ராப்ளம்மு, பசியின்மை, இப்படி பலதரப்பட்ட ப்ராப்ளத்தை நமக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அதில் இருக்கிற நார் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீனாக எடுத்துடணும் பாருங்கள். அடுத்தது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடுசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். அடுத்தது இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் போடுங்க, இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி பொடுசாக இருக்கணும். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. வடை சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, அதை போடுங்க. அது பொடிஞ்சதுக்கப்புறமா பச்சை கடலை பருப்பு, அடுத்தது உளுந்து, கருப்பு உளுந்து இருக்குல்ல, உடச்சிருப்பாங்களே, அந்த கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருப்பு உளுந்து போடுங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளை உளுந்தும் இதே அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு வரமிளகா காரத்துக்கு, இப்போ நம்ம வரமிளகா ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நான் இவ்வளோ மிளகா போட்டிருக்கேன். இது எல்லாம் கருகாத அளவுக்கு நல்லா ஒரு வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதோடு சேர்த்து தேங்காய், இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம தேங்காய் பல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க கூட. இதெல்லாம் சேர்த்து ஒன்று போல் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அடுத்தது காஞ்ச கருவேப்பிலை வீட்டில் இருந்ததுன்னா அதையும் இதில் போட்டுடுங்க. இல்லை பச்சை கருவேப்பிலை தான் இருக்குனாலும் ஓகே தான். காஞ்ச கருவேப்பிலை ஒரு டேஸ்ட் வரும், அதை போடுங்க. ஒரு கைப்பிடி அளவு போடலாம், ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதையும் போடுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கிடுங்க. இப்போது கடைசியாக நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பிரண்டை இதில் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். இது நீங்கள் வதக்குறதுல தான் இந்த பிரண்டையோட ஒரு அரிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது போகும். அதனால் நல்லா எண்ணெய் போட்டு வதக்குங்க. இந்த துவையலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வதக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால் நல்லா வதக்குங்க. அந்த பிரண்டையோட கலர் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். அந்த க்ரீன் கலரும் அப்படியே இருக்குது, பட் ஆனால் நல்லா சுருங்கி இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு புளி, இதுக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுட்டு ஆற வச்சுடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விடுங்க. எப்பயுமே நம்ம துவையலுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி விடணும், நிறைய தண்ணி விடக்கூடாது. இதோ ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடு நல்ல சூடாக விதையாக உதிரியாக ரைஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இது ஹெல்தி கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.